சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க கணேசன் என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லுங்க. கரெக்டான நேரத்துல சொதப்பதி அம்மா. ஐயோ, நீங்க வேற கரெக்டா தப்பான நேரத்துல வாங்க. அங்க பாருங்க. ஐயோ டேய் கணேசா, வாப்பா. இதோ வரேன்பா. கணேசன் இவங்க எங்க வந்தா? எனக்கு எப்படி தெரியும்? நம்ம முன்னாடியே வந்து உட்கார்ந்திருக்கா பாருங்களேன். டீச்சர் நீங்களும் வாங்க. இதோ வரேன் சார். வா. ஏன் நிக்கிற? உட்காரு. இல்ல பரவாயில்லப்பா. ஏய், இந்த பொண்ணு தாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற. டீச்சர், இவங்க தான் கணேசனுக்கு பார்த்துக்கிற பொண்ணு. வணக்கம். கணேசா, நான் உனக்கு போன் நம்பர் கொடுத்து பேச சொன்னேன்ல. ஆனா இந்த பொண்ணு நேர்ல வந்து பார்க்க நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. இவ்வளவு நல்ல பொண்ணை கட்டிக்க நீ எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கியோ. சரி, வீட்டை சுத்தி காட்டி மறுபடியும் 2 பேரும் தனியா பேசிட்டு வாங்க. போங்க. இல்லப்பா, பரவாயில்ல, இருக்கட்டும்பா. என்னடா பொண்ணு மாதிரி நீ வைக்கப்படுற? கூட்டிட்டு போய் பேசிட்டு வா. ஆமா கணேசன், நீங்க 2 பேரும் பேசி பாருங்க. நீயும் பேச வேண்டியதெல்லாம் பேசி புரியவே. சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை வந்துடுறேன். டீச்சர் ஒரு நிமிஷம். நீங்க பேசிக்கோங்க, கணேசன் கூட்டிட்டு போ. அங்கிள், நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்திருக்கேன். சொல்லுமா. நானும் உங்க பையனும் ஏற்கனவே மீட் பண்ணி பேசிட்டோம் அங்கிள். ஓட்டு கொடுக்கதான் வந்திருக்கா. என்ன கலவரம் நடக்க போதோ. ஏற்கனவே மீட் பண்ணிருக்கீங்களா? எப்போ? 2 பேரும் ஒன்னா படிச்சீங்களா? இல்ல அங்கிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் உங்க பையனும் பார்த்து பேசிட்டோம். சகோதரி, அப்படியா? பாத்தியா கஸ்தூரி, இந்த பொண்ணு நம்பர் கொடுத்து பேசுடான்னு சொன்னா போன்ல பேசுவான்னு பார்த்தா தனியா கோயிலுக்கு கூட்டு போய் பேசிட்டு வந்திருக்கா. நான் கூட இவனை என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். சரிம்மா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உன் அப்பா அம்மா கிட்ட பேசி முகூர்த்த தேதியை குறிச்சிருவேன். முதல்ல உங்க பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க அங்கிள். என்னம்மா, பிடிச்சிருக்குங்கிறதுனால தானே உனக்கு கோயிலுக்கு வர சொல்லி பேசிருக்கா? இல்ல அங்கிள், இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்காக தான் வர சொன்னாரு. முடிஞ்சது. இந்த பையனுக்கு படிப்பு தான் சரியா வரலையேன்னு பார்த்தா நடிப்பு கூட வர மாட்டேங்குதே. வசமா மாட்டிட்டு வந்து நிக்கிறானே, கடவுளே காப்பாத்துப்பா. என்னம்மா சொல்ற? என் பையன் கல்யாணத்தை நிறுத்த சொன்னானா? உங்க பையன் இல்ல அங்கிள், இவங்க தான் சொன்னாங்க. கூட உங்க பையன் இருந்தாரு. இவங்களா? ஆமா அங்கிள், இவங்களும் உங்க பையனும் கோயிலுக்கு வந்தாங்க. இவங்க தான் உங்க பையனுக்கு விருப்பம் இல்லைன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னாங்க. என்ன டீச்சர் இதெல்லாம்? நீங்களா கணேசன் கல்யாணத்தை நிறுத்த சொன்னீங்க? நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல டீச்சர். நேத்து நீங்க பேசும்போது கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு இந்த பொண்ணை வர வச்சு என் பையனுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்திருக்கீங்க. ஏன் டீச்சர் இப்படி பண்ணீங்க? என் பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், உங்க பையனுக்கு இந்த கல்யாணத்தை சொல்ல நீங்க யாரு? என் பையனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா? நீங்க என் பையன் விஷயத்துல தலையிடுறீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை வச்சு அவன் கல்யாணத்தை நிறுத்த சொல்லிருக்கீங்க. அவரு கூட சொல்லல அங்கிள்.
இவங்க தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பிடிவாதமா இருந்தாங்க. இத பாருங்க டீச்சர், நீங்க எங்களுக்கு நல்லது செய்யலனா கூட பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு கெட்டது செய்யாதீங்க. எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கு, அதை கெடுத்துக்காதீங்க. இனிமே இந்த பொண்ணு கிட்ட தனியா பேசுறது, கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு திரும்பவும் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க என்ன வேற மாதிரி பாப்பீங்க. இதுவே நீங்க என் பையன் விஷயத்துல தலையிடுறது கடைசியா இருக்கட்டும். இல்ல சார். போங்க. ஏய் அப்பா, இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். மறுபடியும் டீச்சர் சொன்னாங்க, வாத்தியார் சொன்னாங்கன்னு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ண, அப்ப நான் அப்புறம் நீ மனுஷனாவே பார்க்க மாட்டேன். மடி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கும் என் மகனுக்கும் தான் கல்யாணம். கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. உங்க திரும்பவும் கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏதாவது வந்து சொன்னாங்கன்னா எங்கேயும் போகாத, என்கிட்ட வந்து சொல்லு. நான் இவனை உண்டில ஆக்கிடுறேன். என் பையனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. இவர் ஏன் அங்கிள் இந்த கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்றாரு? அது அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன். அதான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிருக்கான். நேத்து கூட என்கிட்ட வந்து கல்யாணத்தை ஒரு 6 மாசம் தள்ளி வைங்கன்னு சொன்னான். நான் தான் கல்யாணம் பண்ணா சரியாயிடுவான்னு சொல்லி நம்பரை கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னேன். ஆனா இவன் உங்ககிட்ட இப்படி பேசிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அப்போ உங்க பையனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இல்லல்ல அங்கிள்? மா, பிடிக்கலனா உங்ககிட்ட தனியா வந்து சொல்லிருக்க மாட்டானா? பயந்துகிட்டு தான் அந்த டீச்சரை கூட கூட்டு வந்திருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். கணேச கல்யாணம் பண்ணி அவரை தைரியசாலியா நான் மாத்தி காட்டுறேன். இதாமா எனக்கு வேணும். நீ எங்க அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவியோன்னு பயமா இருந்துச்சு. ஆனா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கவலைப்படாதம்மா, கணேசன் தான் உன் புருஷன். தேங்க்ஸ் அங்கிள். வரேன் ஆண்டி. ஏய் அப்பா, ஒழுங்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உழைக்கிற வழிய பாரு. அம்மா ஏதாவது பண்ணுமா? என்ன அமைதியா இருக்க?